மக்களே, நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நான் தனிச்சு தான் போட்டி போட போறேன். ஏன் தனிச்சு போடல? நேற்று வரைக்கும் மக்கள் நல கூட்டணியா இருந்துச்சு. இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அணியா மாறி இருக்குது. 6 படை கட்டி என் இனத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவன் கூட கேப்டன் போட்டுக்கல. ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்ல. கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல. கபடி டீமுக்கு கூட. இவர் தமிழ் இனத்திற்கு கேப்டன் ஆயிட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீ குடிச்சு சாக வேண்டியதா? தமிழனுடைய தன்மானத்திற்கு வந்த பெரும் சோதனையில் இது ஒன்று. தமிழர்களை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம எந்த அளவிற்கு மடையர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறார்களுக்கு சான்றது. சொல்லுங்க. விஜயகாந்தனாவே உங்களுக்கு வந்து அச்சமின்மையும் துணிவும் தான். அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார். நான் பார்த்து வரைக்கும் நெருக்கமாக பழகிற வாய்ப்பு எனக்கு அந்த அவர் நடித்த தவசி படத்தில் நான் தான் உரையாடல் எழுதினேன். அப்போ அதில் அவர் கூட இருந்து பணி செய்கிற படப்பிடிப்பு தலங்களில் மனம் விட்டு பேசுகிற நிறைய வாய்ப்பை நான் பெற்றேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மணிவண்ணன் அவங்கெல்லாம் நண்பர்களாக இருந்தபோது, நாங்கள் திரைத்துறையில் இருக்கும்போது நட்பு இருந்தாலும் கூட நெருக்கமான பழக்கம் தான் எங்களுக்கு ஏற்பட்டது. அப்படி நம்ம பார்க்கும்போது தூரமாக பார்க்கும்போது அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு ஆட்கள் வரலாம், அவர் மாதிரி சண்டை போடக்கூட ஆட்கள் வரலாம். ஆனால் அவரை மாதிரி சிறந்த மனிதர் வருவது ரொம்ப கடினம். அதுவும் திரையுலகில் இருந்து கொண்டு புகழின் உச்சிக்கு போய் வந்த பிறகு அது அந்த தலையில் ஏறாமல் பார்த்துக்கிட்டார். எல்லாரோடமும் சமமாக பழகிற ஒரு வாய்ப்பு ஒரு மனிதர் திரையுலகில் இருந்தார் என்றால் அது அவர் தான். அதனால் அவர் என்ன சொன்னாலும் எல்லாருமே கேட்பாங்க. இப்போ அண்ணன் கமல் அவர்களோ, ஐயா ரஜினி அவர்களோ, யாராக இருந்தாலும் அவர் கூப்பிடும்போது விஜய் சொன்ன விஜய் அப்படின்னு எல்லாருமே பாசம் வச்சுருந்தது காரணம் அவர் எல்லாரையும் அதையே பாசத்தோடு அன்போடு நேசித்தது தான் காரணம். அவரை இழந்திருப்பது என்பது அது எப்படி பார்த்தாலும் அதை மனதை தேர்ச்சி கொள்ள முடியல. அது ரொம்ப இதாக இருக்குது. அவர் மட்டும் இவ்வளோ நாள் ஒரு உடல்நலத்தோடு இருந்திருப்பாருன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறி இருந்தது. மாற்றினவர் தான். ஒரு முதல் தேர்தலே 6 விழுக்காடு தொற்று, அப்போ பாராளுமன்றத்தில் 10.5 விழுக்காடு ஏறி போகிறதுங்கிறது, அதுவும் ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும். அதனால தான் சொன்னேன், அவர் துணிச்சல்காரர், பயப்பட மாட்டார். எதற்கும் கடுமையான உழைப்பாளி. வெயில், மழை, பனி, பசி, பட்டினி, உறக்கமின்மை 3 நாள் 4 நாள்லாம் தூங்காமலாம் நடிப்பார். அந்த இதெல்லாம் தமிழ் திரையுலகில் எந்த நடிகருக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அவர். அதையெல்லாம் தாண்டி ஆகச்சிறந்த மனிதர். நல்ல மனிதர்னு ஒரு வார்த்தையில் அடக்கி விட முடியாது. ஆகச்சிறந்த மனிதர், பெரிய பண்பாளர், எளிமையாக இருப்பார். படப்பிடிப்பில் போய் அவங்க கொடுக்குற பேண்ட் சட்டை போடுவார் வழியே, மற்றபடி கதர் சட்டை கதர் வேஷ்டி தான். நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரொம்ப எளிமையாக இருப்பார். அது சாதாரணமாக சும்மா எல்லாரோட உட்காந்து சாப்பிட்றது பேசுறது அப்படி இயல்பான மனிதர். திரையில் பார்க்குற அந்த கம்பீரமான மனிதர் இல்லை. ஆள் தான் அப்படி கம்பீரமாக இருப்பார் வழியே, உள்ளுக்குள்ளே ரொம்ப குழந்தையான ஒரு மனம் கொண்டவர் அவர். அது இப்படி பார்த்தாலும் அது எப்படி இப்போ இயற்கை ஒரு பேரழிவை நமக்கு தந்ததோ, அவருடைய இழப்பும் ஒரு பேரிடரும் இழப்பும் தான். நான் 29 தேதி வரைக்கும் மக்கள் அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து உதவணுங்கிறது தான் வந்தேன். ஆனால் செய்தி எரிஞ்சோன்னா ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு. சரி, உடனே அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ 4 மணிக்கு தான் நடக்கும், நம்ம ஓடிடலான்ட்டு கிளம்புறேன்.